வணக்க மக்களே, இன்னைக்கு எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படம் வந்திருக்கு. அதே நேரத்தில் ஜனநாயக போராட்டத்துக்காக பேசுகிறே அப்படின்ட்டு அமீர் அவர்களாக இருக்கட்டும், பாரஞ்சித், வெற்றிமாறன், அதே போல் சீமானெலாம் நிறைய பேசியிருக்காங்க. அதில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பதில் சொல்ல போகிறோம். இப்போ முதல்ல ஒரு கேள்வி கேட்டுறேன். ஜனநாயகம் இங்கே போராட்டத்தில் இருக்கும்போது நீங்களாம் ஜனநாயகம் படம் பார்க்கலாமா? அது பெரும் அவலம் அப்படிங்கிற மாதிரி சீமான் பேசியிருக்காரு. உங்களுடைய கதை சொல்லுங்கள். இல்லை, இதே சீமான் அவர் பல விஷயத்துக்கு குரல் கொடுத்துருக்காரு. அவர் குரல் கொடுப்பாரு, அதை தவறு சொல்லலை. ஆனால் இதுக்கு முந்தின வாரம் இதே முறைன்னு சொல்லிட்டு ரஜ்ஜியின் தயாரிப்பில் ஒரு படம் வந்துச்சு. அப்போ அவர் எங்கே போயிருந்தார்? அது கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்கு. FIFA வேர்ல்டு கப் ஊரே இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த கேள்வியை கேட்காம விட்டார். இப்போ இந்த CGP ப்ரொட்டஸ்ட் கடந்த ஒரு மாத காலமாக நடந்துட்டு இருக்கு. 20 நாட்களுக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க டெல்லியில். ஓகேங்களா? ஆனால் அந்த லாஸ்ட் ஒரு 3-4 நாள் தான் கொஞ்சம் பீக்கில் போகுது. ஏன் அப்படின்னா அது என்னன்னா, அந்த ப்ரொட்டஸ்ட் அறவழியில் ப்ராப்பராக நடத்துகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த லாஸ்ட் 3 நாளாகவே நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த ப்ரொட்டஸ்ட் மேலே திரும்புது. நிறைய பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம் அந்த ப்ரொட்டஸ்ட் பங்கேற்கிறாங்க, வெளியில் ஆதரவு தர்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டாக, ஒரு நீட்டுக்கான ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக இருந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு கட்சி சார்புள்ள ப்ரொட்டஸ்ட்டாக மாறுது. ஏன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறது ஒரு சோஷியல் மீடியா பேஜ், அவ்வளோதான். அது ஒரு ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்லை ரெஜிஸ்டர்டு ஒரு லீடரோ, எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர்டு ஒரு அஃபிலியேட் சிம்பிளோ அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு சோஷியல் மீடியா பேஜ். அதுவும் இளைஞர்களுடைய போராட்டம் தான். அதான் ஓகே. இப்போ இது அவங்க போராட்டம் பண்ணுறதாக இருந்தாலுமே சீமானனை இப்போ பேசுகிறங்கிறது ஒரு முற்றிலுமாக ஒரு வன்மம். அவரால் ஆட்சி பிடிக்க முடியல, ஒரு சீட்டு கூட வாங்க முடியல, கவுண்டிங் அன்னைக்கு முட்டையிலே இருந்துச்சுல. ஸோ அந்த வைத்தறிச்சல் விஜய் மேல இருக்க அந்த வன்மத்தினால தான் அவர் பேசியிருக்காரு. அதுதான் முற்றிலும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் போராட விட மாட்டீங்க, அங்கே ஜனநாயகன் படம் வச்சுட்டு ஜனநாயகமா இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அவங்களுக்கும் விஜய் மேல வன்மம் தாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் டிநகரில் அந்த போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கம்யூனிஸ்ட் தோழர்கள் மட்டும் நடத்தினா பரவாயில்ல, கூட உள்ள டிஎம்கேஸ் பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருப்பானுங்க இன்ஸ்டாகிராமில், அவங்க டிஎம்கேக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிற ஆட்கள், ஏன் டிஎம்கே கட்சியில் உள்ள ஆட்களே போயிட்டு அங்கே இது பண்ணுறாங்க. இவர் இருக்கால இல்லைனா ஒருத்தர் இருப்பார், அவர் முந்தின நாள் வரைக்கும் FIFA வேர்ல்டு கப்புக்கு மேட்ச் வருதுன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இருந்தா, செல்ஃபி எடுத்து மேட்ச் வருது பாருங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் ப்ரொட்டஸ்ட்ல இருக்கா ஜனநாயகன் படத்தை அப்போஸ் பண்ணுற ப்ரொட்டஸ்ட். ஆக்சுவலாக நீட்டை இது இருக்குல்ல, ஜனநாயகன் படத்தை எதிர்க்கிறாங்க, விஜய் எதிர்க்கிறாங்க. இது டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கிறவங்க ஒன்று CGP அந்த இடத்துக்கு போயிருக்கணும். ஒருவேளை பாப்புலரான ஒரு விஷயத்தை தொட்டால் தான் இவங்க பேசுறது கேட்பாங்க. அதே தான் யாரோ ஒருத்தர் பெரியாளாக இருக்கணும், அவன் அடிச்சா நம்ம பெரியாளாகணும். ஸோ இப்போ டிஎம்கே இன்ஃப்ளூயன்சர்ஸ், டிஎம்கேவில் சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லை டிவிக்கு எதிர்க்கிறவங்கன்னா விஜயை அவங்க அடிக்கிறதுனால தான், விஜயை பற்றி பேசுறதுனால மட்டும்தான் அவங்களுக்கான வியூஸ், லைக்ஸ். ஜென்சி டிஎம்கேன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு பேப்பர் வச்சு சுற்றி தெரியுறாங்க. ஆமாம், எல்லாமே. இப்போ ஏன்னா ஜென்சி டிஎம்கேலாம் ஒரு மாதம் எங்கே இருந்தாங்கன்னு தெரியல. இப்போ லாஸ்ட் 1.5 மாதமாக விஜயை பற்றி பேசி அங்கே இருக்க மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் பர்சனலாக ட்ரோல் பண்ணி அட்டாக் பண்ணி தான் அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க. அந்த போராட்டத்தை நீர்த்து போகிற மாதிரி தான் இருக்குது உங்களோட செயல்பாடுகள். ஏன்னா தாவேக்காவாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், தளபதி விஜய் அவர்களாக இருக்கட்டும், அவங்க நீட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டில் சாலிடாக இருக்காங்க. அந்த 2 அறிக்கையும் கொடுத்துட்டாரு. அந்த டெல்லியில் போராட்டம் பண்ணக்கூடிய இளைஞர்களை தாக்குனது தவறு, அங்கே கைது நடவடிக்கைகள்லாம் தவறு அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனுமதி வாங்கி போராடலாம் அப்படின்னு அறிவிச்சாச்சு. அனுமதி வாங்கி நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் நிறைய பேர் அனுமதி இல்லாமல் சாலை மறியல் செய்யறதோ இந்த மாதிரியான கைது நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறவங்கள தாவேகா கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறுதான் சித்தரிக்கிறாங்க. நீங்கள் ஒரு அஃபிஷியலாக ப்ரொட்டஸ்ட்டுக்கு பர்மிஷன் வாங்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணிங்கன்னா யாரும் உங்களை கைது பண்ண போகிறது. தாவேகா எத்தனை போராட்டத்துக்கு அனுமதி இல்லாமல் அதே தான். நீங்கள் பர்மிஷன் வாங்காமல், இப்போ நான் பர்மிஷன் வாங்காமல் ஒரு நடு ரோட்லேயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ ஒரு பீச்லேயோ போய் நம்ம அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் பர்மிஷன் வாங்க உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? பர்மிஷன் உங்களுக்கு எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது, ஆனால் பர்மிஷன் வாங்கிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணணும். அதாவது என்னன்னா, இது யார் அரசு வந்தாலும் இந்த நிலைப்பாடு தான். ஏன்னா அரசுங்கிறது, பியூரோக்ரசிங்கிறது வேற, நீங்கள் அதிகாரங்கிறது வேற, கட்சிங்கிறது வேற. யார் இப்போ கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, விசிக்கு ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இங்கே போராடக்கூடிய இளைஞர்கள் இந்த கரப்பாம்பூச்சி கட்சியே வச்சுக்கோங்க, அவங்களே ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஆட்சி தான் நடத்த முடியும். கம்யூனிஸ்ட் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அவங்க ஆஃபீஸில். ஸோ அதுக்கு தான் பர்மிஷன் வாங்கி போலீஸ் ப்ரொடக்ஷனோட தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் பண்ணணும். சும்மா போயிட்டு அறிவு மாதிரி போயிட்டு தலைமைச் செயலகத்துக்கு வெளில பர்மிஷன் லைன் பண்ணிங்கன்னா அவங்க போலீஸ் அரெஸ்ட். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன், முதலமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறேன், முதலமைச்சர் பேசுனா என்ன ரீச் ஆகும். 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கடைசி 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அங்கே என்ன சிக்கல்னா, திமுக பேசக்கூடாது, திமுக அடக்கி ஓடிங்க. ஜனநாயகம்
இருக்கு. அதனாலதான் வந்து போராட்டம் எல்லாரும் தாவேக்கா எதிர்க்கிறாங்களே. நான் சொல்லவா, இதே டைம் திமுக கவர்மெண்ட் இருந்துச்சுன்னா உங்க யாரையும் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்க முடியாது. உங்க யாராலுமே தலைமைச் செயலகத்தில் பேசியிருக்க முடியாது. சிபிஐ அலுவலகத்தில் உங்களால பேசியிருக்க முடியாது. தாவேக்கா இருக்காங்க, எல்லாரும் உங்களை பண்ண விடுறாங்க, ஜனநாயகமா செயல்படுறாங்க. அது உங்களை யாரும் புரிய மாட்டேங்குது. அதை விட்டு அதே மாதிரி நீட்ல இந்த இடத்துல நீட்டோட நிலைப்பாடையும் நம்ம மறுபடியும் திரும்ப சொல்லணும். விஜய் அவர்கள் வந்து எந்த இடத்துலையும் நீட்டுக்கு ஆதரவாக இல்லை. ஒன்றிய அரசு தான் சரி செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ ஆதவர்ஜன் அவர்கள் அறிவுகிட்ட சொன்ன விஷயம் தான் இது வந்து பார்லிமெண்ட்ல தான் நடைமுறைப்படுத்த முடியும், நம்ம கையில இல்லை. அப்போ 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 அது வரைக்கும் வந்து கேள்வி கேட்கலாம், நம்ம கையில இல்லாத போது. ஏன்னா தாவேக்கா வந்து ஸ்டாலின் மாதிரி உதயநிதி மாதிரி நீட் ரகசியம் இருக்கு, நாங்க வந்தோன்னே நீட்டை ஒழிச்சிரும் அப்படின்லாம் தாவேக்கா சொல்லவே இல்லை, விஜய் அவர்கள் சொல்லவே இல்லை. எந்த நடைமுறை கல்வியை வந்து மாநில பட்டியல் கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா கன்கரண்ட் லிஸ்ட் வந்து கொண்டு வரணும். பொதுப்பட்டியலுக்கு வந்து கல்வி மாற்றப்பட்டால் தான் மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்குமான ஒரு சமமான வந்து உரிமை வந்து இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள்லாம் வந்து சரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்டான ஒரு தீர்வை நோக்கி தாவேக்கா நடந்துட்டு இருக்கும்போது தாவேக்காவையும் ஜனநாயகனையும் விஜய் அவர்களையும் விமர்சிக்கணுங்கிறதுனால அதெல்லாம் பேசிக்கிறேன். சீமான் அவர்கள் சொல்ற காமெடியா தான் இருக்கு. இல்லை அவரை விட்டுருங்க, அவர் எப்பவுமே அண்ணன் அப்படிதான் கத்திட்டு இருப்பாரு. அவர் யாரும் மக்கள் கண்டுக்கல. ஆனால் இப்போ அவங்க தேர்தலில் வந்து அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. அதாவது அந்த வெளிப்பாடு தான் அவரும் சரி, ஒரு கட்சியை சார்ந்தவங்களும் சரி, சோஷியல் மீடியாஸ்லையும் சரி, ப்ரெஸ் மீட்லையும் சரி விஜய் தாக்குறது. ஒரு வேலையான பாயிண்ட் வச்சா பிரச்சனை இல்லை. கரூரில் ஷூட்டிங் நடந்ததுன்னு சொன்னது, இப்போ ரீசெண்டாக அந்த நீட் இஷ்யூ வரைக்குமே இவங்க வந்து வதந்திகளை தாவேக்காக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை தான் எடுத்துட்டு இருக்காங்க. மக்கள் மதிக்கல, அதை விட்டுருங்க. நீங்கள் அமீர் அவர்கள் வந்து ஒரு தன்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு. அமீர் அவர்கள் நேற்று பேசும்போது கூட ஒரு பெருங்கூட்டம் வந்து ஜனநாயகம் பார்க்குது, ஜனநாயகம் பார்க்குது. ஆனால் ஜனநாயகத்துக்காக சிறு கூட்டம் போராட்டம் பண்ணாலும் அறிவார்ந்த கூட்டம் சொல்றாங்க. இப்போ இது இவரோட என்ன நிலைப்பாடுன்னா, திமுகவுக்கு ஓட்டெல்லாம் கேட்ட ஆள் தான். போன ஆட்சி வரைக்கும் இருந்த இதெல்லாம் சொல்றாரு. நேற்று பேசும்போது கூட உதயநிதி சொன்ன ரகசியம்னு, போன ஆட்சியில் இருந்தவங்க வந்து உதயநிதி பேர் சொல்லாம போன ஆட்சியில் இருந்தவங்க ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. அதே நிலைப்பாட்டில் வந்து தாவேக்காவும் எது சொல்லுங்கிறார். தாவேக்கா ரகசியம்னு எதுவுமே சொல்லையே, எங்கள்கிட்ட ரகசியம் இருக்கு நீட்டை ஒழிச்சிடும் அப்படின்னு சொல்லவே இல்லையே. ஆனால் அதோட லிங்க் பண்ணி இப்படியே வந்து உங்களோட டார்கெட் வந்து ஜனநாயகன் வந்து படம் வரக்கூடாது, வந்தாலும் வந்து ஜெயிக்கக்கூடாது. முக்கியமான பாயிண்ட் இது. ஜனநாயகனை பற்றி அமீர் பேசுறாரு, அவர் உங்களை பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா? நான் ஏன் திருப்பி கேட்குறேன் அப்படின்னா, இவர் சினிமா துறையில் இருக்கிறாரு. இவரும் பல படங்கள் எடுத்து டைரக்டாக வெளியே வந்திருக்கு. டான்ஸ் எல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. அது எப்படி அப்போ வந்து ஒரு போராட்டம் நடந்திருக்கு இல்லைங்க. அப்போ வந்து என்ன பண்ணாரு, ஏன் ஆடிக்கிட்டு இருந்தாரு? அப்போ ஏன் நீங்க போய் ஆடிக்கிட்டு இருந்தீங்க? அப்படி சொல்லல. இவருக்கு ஒரு படம் எடுத்து வெளில வர வழி தெரியும். ஏன்னா டைரக்டர் இருந்திருக்காரு. ஜனநாயகம் படம் லீக் ஆனிச்சு பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு அதில் இந்த குறை ஸ்டேட்டஸ் போட்டவர் தான் வரும். லீக்கான படத்தை பார்க்கறே தப்பு இல்லை. நீங்கள் சினிமா டைரக்டராக தான் இருக்கீங்க, இதில் படம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் அந்த படத்தை ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த படத்தை லீக்கான படத்தை வேற பார்த்துட்டு அதுக்கு வேற ரிவ்யூ போட்டுட்டு இருக்காரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல. சோஷியல் மீடியா போட மாட்டாங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் போடுவாங்க அவர். அதை வந்து நியூஸ் வந்து கவர் பண்ணி. ஆமா, இப்போ அப்போ நீங்கள் உங்களுக்கு பேச ரைட்ஸ் இருக்காங்கள ஜனநாயக படத்தை பற்றி. நீங்களே இப்படி இருக்கும்போது எப்படி அது என்ன கான்செப்டே புரியல. நீங்கள் வந்து போன ஆட்சி வரைக்கும் வாய மூட்டு இருந்துருங்க, இப்போ உங்களை பேச விடுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் நியாயமான கருத்து இல்லை. இப்போ தாவேக்கா ஒரு நிலைப்பாடு என்னன்னா, நீங்கள் பேசுங்க, போராட்டம் பண்ணுங்க, ஜனநாயக ரீதியாக முன்வைங்க, நீதிமன்றம் போங்க, உங்களோட நாங்களும் துணையாக இருக்கோம். ஏன்னா அந்த இது எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறது தாவேக்கோட நிலைப்பாடு தான். போராடவே கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா சொல்லலை. ஆனால் ஜனநாயக ரீதியாக வந்து போராட்டம் பண்ணுங்க. இது எப்படி இது வந்து இப்போ ஒரு வன்முறையாக மாறுதுன்னா சிக்கலாக வரும்ல. அப்போது சரியான ஒரு திசையை நோக்கி தான் பயணிக்கணும். இப்போ தாவேக்கா வந்து எந்த இடத்துலையுமே வந்து அனுமதி வாங்காமல் போராட்டம் நடத்திருக்காது. அனுமதி கிடைக்கலையா, வெயிட் பண்ணுங்க, நீதிமன்றம் போங்க, உச்சநீதிமன்றம் போங்க, இப்படியே அலைஞ்சு தான் தாவேக்கா இருந்துச்சு. அதனால சரியான ஒரு திசையை நோக்கி தாவேக்கா அரசு போயிட்டு இருக்கு. இவங்க குறை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு சில விஷயம் பேசியிருப்பார். அதில் வந்து அமைச்சர்கள் வந்து இந்த எத்தனை 7 அமைச்சர்கள் 8 அமைச்சர்கள் இருந்து என்ன பயன், இவங்கெல்லாம் வந்து தலித் அமைச்சர்கள் அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குது. அதுவும் ராஜ்மோகன் அவர்கள் வந்து தலிதா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அங்கேயுமே பேசலை அப்படிங்கிறார். ஆனால் ராஜ்மோகன் அவர்கள் நிறைய சமூக பிரச்சனைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட சமூக பிரச்சனைகளுக்கு, அம்பேத்கர் சிலைகள் குறித்தும் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு வந்த நபர் தான் வந்து இன்றைக்கு அமைச்சராக இருக்கார். அவருக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வன்மம் இருக்கு. அதனால வந்து கடைசி 5 வருடத்துல வாயதவர்களை பெருசா திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. திமுக தான் தலித் அமைச்சர் இருந்தார். அது ஒரு பெரிய கேள்வி. தாவேக்கெல்லாம் முதன்முறையாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அமைச்சர்களா இருந்து பிரச்சனை இல்லை, எனக்காக குரல் கொடுக்குன்னு சொல்றாரு. ஆனா தாவேக்கா அரசு வந்த உடனே தான் கவின் படுகொலைக்கு சம்பந்தப்பட்ட அவங்களோட அம்மா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு வந்து சிபிஐ விசாரணை கேட்டு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மனைவியும் கட்சியும் நிலைப்பாடு அதுதான், ரஞ்சித்தோட நிலைப்பாடும் அதுதான்.
அதற்கு வந்து மேல்முறையீடு செஞ்சதை தாவேகா அரசு வந்து திரும்ப பெற்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அதில் நன்றி சொல்லியிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க. தாவேகா ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கான பிரச்சனைகளை வந்து கையில் எடுத்து ஒவ்வொன்றும் தீர்வு கண்டுபிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் திட்டணுங்கிற ஒரே காரணத்தினால ஏன் நீ அமைச்சராக மட்டும் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறாரு. இப்போ வெற்றிமாறனாக இருக்கட்டும் சரி, அமீர் அவர்களாக இருக்கட்டும் சரி, யாராக வேணா இருக்கட்டும், நீங்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க, தப்பு சொல்ல, நீட்டை எதிர்க்குங்க, ஆதரிங்க, அது உங்கள் கருத்து, உங்கள் விஷயம், அது பேசவே இல்லை. நீட்டுக்குள்ளே விஜய் ஏன் வராரு? அதுதான் எனக்கு பெரிய கேள்வி. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்து 2 மாதம் தான் ஆகுது. அவங்க வந்து அதையும் சொல்றாரு. அது சொல்றாரு 2 மாதம் தான் ஆகுது. அவங்க வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சுத்தமாக எம்பிஸ் இல்லை. ஏன்னா எம்பி எலெக்ஷன் வைக்கல. அவங்க ஆட்சிக்கு வந்து 2029 தான் வைப்பாங்க. ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக அவங்களோட வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ எம்பியாக இருக்கிறவங்க டிஎம்கே எம்பிஸ் தான். ஸோ அவங்க தான் முடிஞ்சவங்க ரைஸ் பண்ணும் வாய்ஸ். இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வெற்றிமாறன் அமீர் அவர்கள்லாம் கடைசி 5 வருடங்களாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? மிச்சத்தை சாப்பிட்டு இருந்தாங்க. சூர்யா அப்படி சொல்லுறாங்க, நம்ம மக்களே இப்போ நம்ம மிச்சம் சாப்பிட்டு கொண்டு எடுக்கிறோம். 2017-19 வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. அது ஒரு போல. ஆனால் ஒரு சில இடங்களை பேசலாம்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த அளவுக்கு என்னன்னா, ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அந்த இடத்துல இப்போ இன்ஃப்ளூயன்சருக்குலாம் என்ன வேலை? அந்த போராட்டத்தில் நம்மளும் போய் காசு கொடுத்துருப்பாங்க, வேற என்ன பண்ணிருப்பாங்க. அந்த போராட்டத்தில் நானும் நின்னா நான் கொஞ்சம் தெரிவேன் அப்படின்ட்டு சில பேர்லாம் பேசிட்டாங்க. ஆனால் அமீர் அவர்களையோ அல்லது வெற்றிமாறன் அவர்களையோ பாரஞ்சித் அவர்களையோ நம்ம தவறே சொல்லலை. ஆனால் அரசால என்ன முடியும்? தாவேகா அரசால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யக்கூடிய அரசு தான் தாவேகா அரசு. ஒரு சிலை குறித்து பேசுறாரு. முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி அம்பேத்கர் அவர்களை வந்து கொள்கை தலைவராக அறிவிச்ச கட்சி எந்த கட்சியுமே கிடையாது. இதுக்கு முன்பு பாமக வந்து முன்னெடுத்து நிறைய சிலைகள் அமைச்சிருந்தாங்க. தாவேகா அரசு செய்ய தான் போகுது, செய்யலன்னு சொல்ல உடனே வந்து அதிகாரிகள் ஆட்சி அப்படிங்கிறார். இப்போ என்னன்னா, ஏதாச்சும் சொல்லணும், அதிகாரிகள் ஆட்சின்னு சொல்றாரு. அமைச்சர்கள் வந்து சரியில்லை. இப்போ வன்னியரசு அவர்கள் எந்த அரசோட அமைச்சர்? தாவேகா அரசு அமைச்சர் தான். அவர் விசிகே அரசு தாவேகா சமூக நீதித்துறைன்னு அறிவிச்சு அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகள் தான் விஜய் அவர்கள் சொன்ன செயல்பாடுகள் தான். அப்போ அவரை மட்டும் பாராட்டுறீங்க, ஆனா வந்து முதல்வரை பாராட்ட மாட்டீங்க. முதல்வரை எதிர்த்துறீங்கன்னா என்ன கதைன்னு தெரியல. இவருக்கு வந்து அதாவது இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த இடத்துல ஒரு எந்த சமூகத்தில் பிறந்தவராக இருக்கட்டும், எந்த சமூகத்தில் எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அவன் அமைச்சரான பிறகு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுமான அமைச்சர் தான். அவர் துறை சார்ந்து என்னென்ன செயல்பாடுகள் செய்ய முடியுமோ எல்லாருக்குமான அமைச்சர் தான். நீங்கள் தலித்தாக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்திருக்கீங்க, ஆனால் தலித் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க மாட்டீங்க. அவர் எல்லாருக்குமான அமைச்சர். எல்லா விஷயத்தையும் குரல் தான் கொடுக்க போகிறாங்க. இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாத்துக்கும் குரல் தான் கொடுக்க போகிறாங்க. அதை விட்டுட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, திமுக ஆட்சியில் போராட்டம் பண்ணி ஒன்றும் பண்ண முடியல. திமுக வந்து போட்டு ஒடுக்குனாங்க. தாவேகா ஆட்சியில் வந்து போராடுறதுக்கான ஜனநாயகம் இருக்கு. அதனால போராடி கொஞ்சம் நம்மளும் அவங்களோட ஒரு டார்கெட் இருக்கும்ல, நம்ம கட்சி அமைப்பு இயக்கத்தை வளர்க்கணும், நம்ம ஒரு அரசியலை நோக்கி நகரணும், நம்ம எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும். இப்போ அதுக்காக பண்றாங்க. அதில் ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. சரி போராடிங்க அப்படின்னு சொல்ல திமுக ஆட்சியில் போராட்டமே பண்ணல. என்ன பண்ணான்னு நீங்க சொல்றீங்க? அவங்க பண்ணாங்க இல்லை, ஒவ்வொரு சில போராட்டங்கள்ல வந்து அனுமதி வாங்கின போராட்டங்கள்லாம் இருந்துச்சு. இப்போ அம்பேத்கர் இவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை அப்போ வந்து போராட்டம்லாம் நடத்துனாங்க. அப்போ திமுகவுக்கு எதிராக பேசிதான் திமுக வந்து பாரஞ்சித்து அந்த தாக்குதல் ஈடுபட்டாங்க. இப்போ இதை நம்ம குறை சொல்ல முடியாது. கொஞ்சம் ஜனநாயகமா நீங்களும் பாருங்க, எப்படி இருக்கு அரசு, எப்படி இருக்கு, எப்படி செயல்பாடுகள் இருக்கு, அனுமதி கொடுக்குறாங்களா கொடுக்கலையா, எந்த போராட்டத்துக்கும் அனுமதி இல்லைன்னு எங்கேயுமே சொன்னதில்லை. முறையான அனுமதி வாங்கி யாரு வேணா போராட்டம் பண்ணலாம், யாரு வேணா என்ன வேணா பேசலாம், ஊடகங்களில் பேசலாம், பேட்டிகளில் பேசலாம். அவங்க கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் இருக்கு. இதுக்கு முன்பு வந்து ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க பேசினாவே கை செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இன்னைக்கு கூட திமுக எம்எல்ஏக்கள் வந்து தவறா பேசினா மட்டும் தான் கை செய்யப்படுறாங்க. எவ்வளோ விமர்சனங்கள் அரசு மீது வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு கைது நடவடிக்கை இருந்துச்சா? இப்போ ஜென்சி டிஎம்கேல கூட ஒருத்தன் வந்து தப்பா பேசுனதுனால தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணவும் போனாங்க. அதே போல திமுக எம்எல்ஏவாக இருக்கட்டும், மார்க்கண்டேயனாக இருக்கட்டும், அனிதா ராதாகிருஷ்ணன், இவங்க தவறான வார்த்தைகள் மிரட்டும் துணியில் பேசும்போது தான் கைது நடவடிக்கை. தவிர யாருமே பேசக்கூடாதுன்னு தடுக்கல, யாருமே போராடக்கூடாதுன்னு தடுக்கல. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஜனநாயகம் படம் பாருங்க. அதில் ஜனநாயகம்னா என்னன்னு இருக்கு. இங்கே வந்து சாதி மதத்துக்கு எதிரான ஒரு கருத்தியலை தான் வச்சிருக்கு. படம் வந்து அவ்வளோ அரசியல் பேசுது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ உங்க பேசுறாருல அமீர் வந்து அமீருக்கும் பாரஞ்சித்துக்குமே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கும். அமீருக்கும் வெற்றிமாறனுமே ஏகப்பட்ட முரண்பாடு இருக்கும். அமீர் வந்து தன்னை வந்து ஒரு இஸ்லாமியரா சொல்லிட்டு அவர் ஒரு அரசியல் முன் வைப்பாரு. அவர் தலித் ஆக்டிவிஸ்ட்னு சொல்லுவாரு, தமிழ் தேசிய ஆதரவாளர்னு சொல்லுவாரு, திராவிட ஆதரவாளர்னு சொல்லுவாரு, இந்திய தேசியம் அப்படின்னு பேசுவார், எல்லாத்தையும் பேசுவார். அதே போல வெற்றிமாறன் அவர்கள் தமிழ் தேசியம் சார்ந்த கருத்துக்களை வந்து முன் வைக்கும் போது பாரஞ்சித் ஒத்துக்க மாட்டார்.
இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் மேல என்ன காண்டம் இருக்குன்னா, முன்னாடி வந்து ராஜராஜ சோழன் பத்தி இவர் பேசியிருக்காரு, பாரஞ்சித் பேசியிருக்காரு. இப்படியெல்லாம் பேசலாமா, வரலாற்று ரீதியா பேசணும்ட்டு அப்போ ஒரு வீடியோ பேசியிருக்காரு. அந்த இது வந்து கொஞ்சம் வன்மங்கள் கொஞ்சம் இருக்கும் போல இருக்கு, அதனால வந்து பேசிட்டார் போல இருக்கு. அப்போ இவங்களுக்குள்ளே வந்து சரியான ஒரு புரிதலே இருக்காது. ஆனா நம்ம அதை குறை சொல்லலை. அரசும் ஒரு சில நிலைப்பாடுகளை வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் எடுப்பாங்க, உடனடியாக எடுக்க மாட்டாங்க. அரசு வந்து எல்லாருக்குமான அரசு, இங்கே வந்து இந்த சமூக மக்களுக்கான அரசா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சாங்கன்னா அப்படி கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூக மக்களுக்கான அரசு, எல்லா சமய மக்களுக்கான அரசாக தான் தாவேக்கா அரசு. இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும், முதல்வர் அவர்களும் அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. முதல்வர் அவர்கள் வந்து அவரோட மதுரை மாநாடாக இருக்கணும் சரி, அது மாதிரி கல்வி வழங்கும் விருது விழாவாக இருக்கணும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து அவர் வந்து நீட்டுக்கு எதிரான ஸ்டாண்ட் தான் இருக்காரு. இவங்க ஃபேர் நீட் மாதிரி டெல்லியில் உள்ளவங்க சிஜிபி கேட்டுட்டு இருக்காங்க, இவங்க பேன் நீட்டே தமிழ்நாட்டுக்கு வேணாம் அப்படிதான் இருக்காங்க. டிஎம்கே அஃபோர்ஸ் அந்த ஸ்டாண்ட் தான் இருக்காங்க, நம்ம அதை மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது வந்து விஜய் அவர்கள் வந்து பண்ணணும், விஜய் அவர்கள் போகணும், விஜய் அவர்கள் பண்ணணும்னா இவருக்கு இங்கே 1008 வேலை இருக்குது. அப்புறம் இவர் அதுக்கு ஏற்றப்ப அஃபிஷியலாக கட்சி சைட்லேருந்து போஸ்ட் வந்துருச்சு, அவரோட டிவிக்கு விஜய் ஹேண்ட்லேருந்து போஸ்ட் வந்துருச்சு. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் தாக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஆறுதல் வன்மையாக கண்டிக்கிறோம், அது மாதிரி பண்ணிடக்கூடாது. ராகுல் காந்தி அவர்கள் அரசு செய்யப்படுவதுமே அவர் ஒன்றா இங்கே எதிர்த்து. ஸோ அவர் சைடு வாய்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காரு. இவங்க என்ன இருக்காங்கன்னா ஜந்தர் மந்தில் போய் அவர் வந்து போராட்டம் பண்ணணும், உட்காரணும், நான் என் படத்தை வந்து நினைக்கிறாங்க, நான் வந்து போராட்டம் பண்ண. விஜய் இங்கே போற தப்பு கிடையாது, போனார் அப்படின்னா அது வந்து அவரோட போராட்டம் மாதிரி ஆயிரும். அந்த பசங்க இவங்கெல்லாம் பண்ணதுக்கான அர்த்தம் போயிடும். ஆனால் மற்ற கட்சி தலைவர்கள்லாம் அங்கே போயிட்டு பண்ணுறாங்க. இப்போ உதாரணம் சொல்லணும்னா ராகுல் காந்தி இருக்காருல்ல, அவர் வந்து அந்த போராட்ட காலத்துக்கு போல ஜந்தர் மந்திருக்கு போல, அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆதரவு இருக்குன்னா, இப்போ ஒரு ராகுல் காந்தி அவர்கள் ஜந்தர் மந்திருக்கு போனாங்கன்னா அது காங்கிரஸ் பண்ற ப்ரொடெஸ்ட் மாதிரி கம்மியாகும். டிவிக்கு பண்ற மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி தான். அங்கே அதே மாதிரி தான் வந்து எல்லாருக்குமான நிலைப்பாடு தான். இந்தியா முழுக்க வந்து நீட் வேணாம்னு சொல்றது இல்லை, எல்லாருடைய நிலைப்பாடு. ஆனால் அங்கே பேசக்கூடிய அரசியலாக இருக்கட்டும், அங்கே கூடிய பேச்சுக்களாக இருக்கட்டும் வந்து எதை சார்ந்து இருக்கு அப்படின்ட்டு மக்களுக்கே புரியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மனக்குமரலோ ஒரு அரசியல் நிலைப்பாடாக இருக்கும், அதை கொண்டு போய் பேசத்தான் செய்வாங்க. அப்படிதான் இந்த போராட்டத்தையும் பார்க்க முடியுது. எதெல்லாம் வந்து பெரிய அளவில் பேசப்படுதோ அதெல்லாம் வந்து தீர்வு அப்படிங்கிற திசையை நோக்கி போனுச்சுன்னா தாவேக்கா எப்பயுமே அப்படிதான், இது பேசணும்பாங்க, ஒரே ஒரு தீர்வாக கொடுத்துட்டு இருப்பாரு. இதற்கும் வந்து தீர்வு வரும் கண்டிப்பாக. வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா 2029 தேர்தலில் தாவேக்காவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்களும் குறித்தான ஒரு அரசியல் தான் இந்தியாவில் இருக்க போது. அன்னைக்கு வந்து தெரியும். அந்த அரசியல் மாற்றம் வந்த பிறகு வந்து இந்த நீட் மாதிரி என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் சரியான. ஆனால் இவ்வளோ சொல்லியிருக்கோம்ல, எதுவுமே தெரியாமல் பல இன்ஃப்ளூயன்சஸ் வந்து தாவேக்கா மேலேயும் விஜய் மேலேயும் உள்ள ஏற்கனவே வன்மத்தை வச்சுக்கிட்டு கட்டிட்டு இருக்காங்க. மெயினாக டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறது தப்பு சொல்லலை, அவங்க வந்து காசு வாங்கி பண்ணுறாங்களா ஃப்ரீயாக பண்ணுறாங்க, அதுக்கு நான் போக விரும்பல. ஆனால் விஜய் அவர்கள் மேலே தேவையில்லாத வன்மத்தை வைக்கிறாங்க. இது வந்து என்ன ஸ்டாண்டு, விஜய்க்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது, தமிழ் அரசு எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டு தெரிஞ்சு போச்சு. 5 வருஷமா நீட்டை ஒழிக்க போராட வீட்டு உள்ளே இருந்து வந்து வீடியோ அதையும் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சுமே இவங்க பண்ணுறாங்கன்னா இவங்க மோட்டிவ் என்னன்னா விஜய் ஜனநாயகன் மேலே ஒரு வன்மம், படம் வந்து ஓடக்கூடாது, ஊத்திக்கணும், டோட்டல் ஃப்ளாப் ஆகுனா இவங்க என்னைக்கு விஜய்க்கு ஆப்போசிட் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அன்றைக்கி என்னைக்கு விஜய் ஜெயிச்சிருக்காரு. அது பெரிய உதாரணம் சிஎம் ஜோசப் விஜய்ங்கிற டைட்டில் கடை படத்தில் வந்திருக்கு. சென்சார் இஷ்யூ தாண்டி படம் ரிலீஸ் ஆகி விட்டு இல்லை, மக்கள் வந்து சரியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஜய் அவர்கள் என்ன ஸ்டாண்டில் இருக்காரு. ஏன்னா இவங்க எவ்வளோ சொன்னாங்க, பிஜேபி டீம் காவி என்னென்னமோ சொன்னாங்க, ஓட்டு போட்டாங்களா, ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க, முதலமைச்சர் ஆகிட்டாங்கன்னா என்னென்ன சொன்னாங்க, சினிமாக்காரரு வர மாட்டாரு பண்ண மாட்டாரு எல்லாமே சொன்னாங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டு மக்கள் சைலண்டா வந்து விசில் எல்லாம் வந்து கடைசியா விசிலுக்கு போட்டாங்களா, ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்களா, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி எனக்கு செய்வியா செய்ய மாட்டியா, கரெக்டா போயிட்டியா போகலையா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க தான் வந்து இக்கு இல்லை, அது வந்து ஆனா சரியில்லை, இந்த போட்டோ எப்படி இருக்குது, கலரா இல்லை, இந்த மாலை தான் போடணுமா, செருப்பு போட்டு வந்தாரா, செருப்பு போட்டு வரலையா, ஏன் ட்வீட் போடுறாரு, ஏன் வீடியோவில் பேசுறாரு, ஏன் வண்டியில் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து தாவேக்கா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ சரியான நிலைப்பாடு எடுத்துட்டு மக்களுக்கு ஆதரவாக, மாணவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசு தான் தாவேக்கா அரசு. இங்க நீங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி வேலை வாய்ப்பு கொடுத்ததுலேயே பார்த்துருக்கலாம். லட்ச கணக்கில் 35 லட்சம் 40 லட்சம் கொடுத்து வாங்க வேண்டிய வேலையை வந்து சும்மா அப்படியே கையில் தூக்கி கொடுத்துட்டு போனாரு, எந்த ஒரு லஞ்சமும் இல்லாமல். அந்த மாதிரி மக்களுடைய கல்விக்காக இருக்கட்டும், வேலை வாய்ப்புக்காக இருக்கட்டும், சரியான உறுதியை வந்து தாவேக்கா அரசு செய்யும். ஃபைனலாக சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். சிஜேபி பண்ணுறது அது தனி, அவங்க இயக்கம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இதற்கு இடையில எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி உள்ளே போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலுமே அது அந்த கட்சி சார்பான ஒரு ப்ரொட்டஸ்டாக மாறிடும். மாணவர்கள் இத்தனை நாளாக பண்ண விஷயங்கள் வந்து
மறக்கடிக்க தேவையில்லாம போயிடும், அது யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ இது அவங்க சிசிபி பண்ணுறது அவங்க பண்ணிட்டு போட்டோம். மற்ற அரசியல் கட்சினா வெளியிலேருந்து ஆதரவோ ஒரு ட்வீட்டோ போஸ்ட்டோ ஒரு வீடியோவோ பண்ணுங்க, நேராக போய் பார்க்குறது அவங்க விருப்பம், அதில் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் நேராக போய் நேராக போய் பார்க்குறாங்க, அந்த போராட்டோட இதே மாறுது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக போகக்கூடாது. ஸோ அதான் விஜய் அவர்கள் எடுத்துட்டாரு. விஜய் போனால் டோட்டலாக மாறும், அது வேற மாதிரி மாறும், பல விஷயங்கள் நடக்கும். அதை ஓப்பனாக சொல்லுங்கள். ஒரு மாநில முதல்வர் நீங்க வந்து கட்சி தலைவர் கிடையாது. ஆமா, முதல்வர் வந்து ஒரு பங்கேற்கிறது திருப்பியா சொல்றேன். அதான் ராகுல் காந்தி அவர்கள் ஜந்தர் மந்தருக்கு போல. ஸோ அது பெரிய இது விஷயம் இருக்கு. ஆனால் தெரியாம இல்ல தெரிஞ்சாலும் தெரியல, அதை பத்தி அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.